நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஃபضل கரம், அல்லாஹுடைய அருள் கருணை, அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹுடைய நேசர்களை, வழிமார்களை நேசிக்கக்கூடிய ஜமாத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் வழிகாட்டுவதற்காக குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். குர்ஆன் ஹதீஸின்படி அமல் செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்ல அமல்கள் எழுதப்பட்டு எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடலாம். சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படலாம் என்பது மட்டும் நோக்கம் அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் நம்முடைய உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்கள்லையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி தாய்மார்களே, நல்லா கவனிங்க, அங்கே யாரும் பேச வேணாம். சமனுல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்துடைய கூலி என்ன, சொர்க்கத்தின் விலை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தானா? சொர்க்கத்தின் விலை லா இலாஹ இல்லல்லாஹ், சொர்க்கம் நுழைவதற்கு வழி லா இலாஹ இல்லல்லாஹ். இங்கே லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருவன் பற்றி பிடித்தால் அது நமக்கு சுவனத்துக்கு செல்ல வழிகாட்டும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்கு மட்டும்தானா? ஹுதல்லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். சொர்க்கத்துக்கு போறது வழியா? வெறும் சொர்க்கத்துடைய வழி மட்டும் கிடையாது. 24 மணி நேரமும் நீ என்ன செய்தால் உனக்கு நல்லது என்று காட்டி கொடுக்கிறது தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இன்ன ஹாதல் குர்ஆன, நிச்சயமாக இந்த குர்ஆன் ஆகிறது, யஹ்தி வழிகாட்டும், லில்லதி ஹிய அக்வம், காரியங்களில் எது சரியான காரியம் என்று உனக்கு காட்டி கொடுக்கும் குர்ஆன். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். உலகத்தில் உள்ள காரியங்கள் எத்தனை கோடி இருக்கட்டும், ஒரு மனிதனின் பிரச்சனை ஒரு லட்சம் இருக்கட்டும், 800 கோடி பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு 800 கோடி தேவை இருக்கட்டும், 800 கோடி பிரச்சனை இருக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் எது நேர்வழி, எது நல்லது, எது செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும், எது போனால் உனக்கு எந்த வழியில் போனால் உனக்கு அதில் சந்தோஷம் என்பதை காட்டித்தரக்கூடியது குர்ஆன். இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன், யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், எது சரியான பாதை என்பதை உனக்கு காட்டும். எதுங்க இந்த குர்ஆன்? அது மட்டுமல்ல, வயுபஷ்ஷிருல் முஃமினீன், இந்த முஃமின்களுக்கு வழிகாட்டும் இந்த குர்ஆன், நற்செய்தி சொல்லும், நல்ல செய்தி சொல்லும் இந்த குர்ஆன். எந்த முஃமின்கள்? அல்லதீன யஅமலூன சாலிஹாத்,
நற்காரியங்கள் செய்து வருகிறார்களே, குர்ஆன் படி நடக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த குர்ஆனே சுப செய்தி சொல்லும். என்ன சொல்லும்? அன்னலஹும் அஜ்ரன் கபீரா, மிகப்பெரிய நற்கூலி உங்களுக்கு இருக்கிறது. ஆகிரத்துல மட்டும் இல்ல, துனியாவிலேயும் ஆகிரத்திலையும். துனியாவிலேயும் ஆகிரத்திலையும் நல்ல காரியம் உங்களுக்கு வெற்றி இருக்கிற. அஜ்ரன் கபீராங்கிறது ஆகிரத்துன்னு சொல்லல, துனியா வல்லாக துனியாவிலையும் இருக்கு, ஆகிரத்திலையும் இருக்கு. இது முத்தலக்கன்னு சொல்லிட்டான் அஜ்ரன் கபீரா. நாம அதன்படி நடக்கலையா, அல்லது குர்ஆன் எப்படி இதுக்கு எப்படி நேர்வழி காட்டும் உனக்கு தெரியலையா, வந்து கேளு, தெரிந்தவரிடம் போய் கேளு. நான் இப்படி ஒரு செயல் செய்யலாம் என்று இருக்கிறேன், இதில் குர்ஆன் காட்டும் வழி என்ன, மார்க்கம் சொல்லும் வழி என்ன, போய் கேளு. அந்த வழியில் நடந்து பார், வெற்றி உன்னை வரவேற்கும், இருகரம் நீட்டி வரவேற்கும். அது உலகத்துடைய காரியமா இருக்கட்டும், உன் வியாபார காரியமா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், உன்னுடைய குடும்பத்தாருடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், உன் மனைவி மக்கள்கிட்ட நீ பழகக்கூடிய வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த அம்சங்களிலும் சரி குர்ஆனை நீ வழிகாட்டியாக ஆக்கி கொண்டால் அதில் உனக்கு வெற்றி இருக்கிறது. நாம் இன்னைக்கு குர்ஆனை தூக்கி ஒரு ஓரமாக வச்சாச்சு. நம் சுய அறிவு அல்லது உலக புத்தகங்கள், உலக மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவு, இது எல்லாமே இன்னைக்கு எத்தனை புத்தகங்கள் குர்ஆனை அன்று எத்தனை புத்தகங்கள் இருக்கிறதோ அத்தனையுமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, பிழைகள் நிறைந்தது. ஒரு ரிவாயத்தில் வருது, ஹதீஸா என்ன ஞாபகம் இல்லை, யார் குர்ஆனுக்கு வெளியிலே இல்மை தேடுகிறானோ, மன் தலபல் இல்ம பிகைரில் குர்ஆனி ஹாரிஜில் குர்ஆனி, வெளியிலே போய் தேடுகிறானோ, குர்ஆனுக்கு வெளியிலே போய் இல்மை தேடுகிறானோ, ஹதீஸா பெரியவங்க சொல்லா தெரியும், ஹசிர நஷ்டம் அடைந்தானோ. இல்மு அங்க இல்லவே இல்லை, இல்மு இல்லவே இல்லை பை. எதை நீ இன்று இல்மு கல்வி என்று சொல்லுகிறாயோ, எதை பெரிய கல்வி என்று நினைக்கிறாயோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ஜஹலாயிரும், மடத்தனமாயிரும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பாடத்திட்டங்கள் இப்படி தான் இருந்துச்சுங்களா? அறிவியல் பாடத்திட்டம், கணக்கு பாடத்திட்டம் இருந்துச்சுங்களா? ஏதாவது இருந்துச்சா? இன்னைக்கு அதெல்லாம் படிச்ச சிரிப்பானுங்க எல்லாம், அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு படிச்ச. இன்றைக்கு எதை நீ அறிவு என்று சொல்லுகிறாயோ, இது 50 வருஷத்துக்கு முன்னாடி கேலி கூத்தாக ஆயிரும், சிரிப்பாக ஆயிடும். ஒன்றும் இருக்காது. எனவே அதனால பெருமானா சொன்னாங்க, அல்ல இல்மு, இல்மு என்றாலே பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அறிவு என்று சொன்னாலே 3 தான். ஆயத்துன் முஹ்கமத்துன், தெளிவான குர்ஆனுடைய வசனங்கள், தெளிவான வசனங்கள். அப்ப குர்ஆன்லயே சில வசனங்கள் உனக்கு இருக்கு, உனக்கு அறிவு வேலை செய்யாது, உனக்கு தெளிவு இருக்காது. முத்தஷாபிஹாத்துன்னு சொல்றது, அந்த வசனங்கள் பக்கம் நீ போய் மண்டையை முட்டிக்காது, அதை விட்டுறது, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிரு. தெளிவான குர்ஆனுடைய வசனங்கள், அதுதான் அறிவு. அல்ல இல்மு சலாசத்து, இல்மு மொத்தம் 3. ஹதீஸ் எடுங்க பை, எடுக்க மாட்டேங்க, ஹதீஸ் எடுக்க தெரியாதா? ஆலிம்ஷாக்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் 3 ஆலிம்ஷா உட்காந்துருக்கீங்க, தேடுங்க. 4 ஆலிம்ஷா உட்காந்துருக்காங்க, 5 ஆலிம்ஷா, ஆனால் அவரும் விட்டாச்சு. 5 ஆலிம்ஷா, 4 ஓதர பிள்ளைங்க இருக்கு. அல்ல இல்மு சலாசத்துன் பெருமானா சொன்னாங்க. இவரே விட்டாச்சு, 6 ஆலிம்ஷா வச்சு. நீங்கள் ஜுப்பா போடாதனால ஆலிம்ஷா லிஸ்ட்லேயே சேர்க்க முடியல அவங்களுக்கு. பை ஆலிம்ஷானா ஆலிம்ஷா மாதிரி இருக்கணும் பை. ஜுப்பா, பெரிய ஜுப்பா போட்டு தலப்பா கட்டி அந்த இல்மு மட்டும் இருக்கிறத மக்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்போதான் மக்கள்கிட்டையும் மதிப்பு, அல்லாட்டையும் மதிப்பு. என்ன பை, ஒரு இன்ஸ்பெக்டர் தெருவில் வராரு, கவனிங்க, இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் டிஎஸ்பியே வச்சுங்களேன்,
பழைய கிழிஞ்சு போன சொக்காயை போட்டு பட்டன் திறந்து போட்டு ஒரு வீணா போன பழைய கலர் கையில இட்டு மேலே வேலை சொருகிக்கிட்டு பட்டன் திறந்து தெருவில் வர எவனா மதிப்பானா? மதிக்க திட்டுவானு குடிச்சு விட்டு போறான் பாரு எவனா குடிகார பேர். இந்த தெருவுக்கு ஏன் போறான்? அவன் துரத்துங்க அவன். அவன் டிஎஸ்பியாக கூட இருக்கலாம். யாருக்கு? ஒரு பழைய சட்டையை போட்டு பட்டெல்லாம் இங்கே வரைக்கும் திறந்து விட்டுட்டு ஜி கையில ஒன்று பழைய சொக்கு மடிச்சு வேறு கட்டிக்கிட்டான். ஜி திட்டுவானும். ஆட்டோ சங்கர் மாதிரி இருக்கானோ, யார் ராய்வன் அப்படின்னு. பட்டாக்கத்தி பழனிசாமியா, வீச்சறிவாள் வீராசாமியா, யார் எப்போ தெரியுது அப்படின்னு. இப்போ அதே இன்ஸ்பெக்டர் அதை கூட்டி அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி அந்த 3 நட்சத்திரம் ஸ்டாரு அந்த தொப்பி போட்டு போலீஸ் அப்படின்னு போடுற வாகனத்தில் வந்து இறங்குறாருன்னா எப்படி இருப்பான்? எல்லாம் சொல்லிட்டு வைப்பான் பார்க்குறவங்க. பஸ் ஸ்டாண்டே ஆளரும். எனவே காவல் ஆய்வாளர் போட்டிருக்கு அடுத்த வியாபாரம் சாமான் உள்ள வைப்பான். வெளியே இருக்கு சாமான் வண்டியில் ஓரமாக நிப்பாட்டணும். பார்த்த உடனே அவர் சொல்லவே தேவையில்லை. அந்த ஒரு கம்பீரம் மதிப்பு இருக்குல்ல. அது மாதிரி நீ ஆலிம்ஷாங்கிறவங்க என்ன செய்யணும்? ஒரு அபா மாட்டி ஒரு தலப்பா கட்டி ஜி ஒரு கம்பீரமாக இருந்தீங்கன்னா உலகம் உங்களே மதிக்கும். ஜி சந்தேகம் வந்தால் உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஆலிம் சார்ட்ட போய் சந்தேகம் கேட்கலாம். நீங்களே பழைய சட்டை போட்டு வந்தா தம்பி தள்ளி உட்காரு அப்புறம் சொல்கிறேன் சார். அப்போ என்ன செய்வாங்க ஜி? அதனால ஆலிம்களுடைய உடையில் இருக்கு. அல்ல இல்மு சலாசத்துன். இல்மு மொத்தம் எத்தனை வகை? 3 தான் இல்மு. ஒமா சிவாதாலிக்க, இந்த 3 அல்லாத மற்றவை ஃபஹுவ ஃபதுலுன், அது வீணானது, வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க சொல்றாங்க. இந்த 3 அல்லாத மற்ற எல்லாம் வேஸ்ட், இல்மு இல்லை அது பேர். அதுக்கு போய் இல்முன்னு பேர் வைக்காதீங்க, அது இல்மு இல்லை. அந்த 3 இல்மு என்ன? ஆயத்துன் முஹ்கமத்துன், குர்ஆனுடைய உறுதியான தெளிவான வசனங்கள். அவ் சுன்னத்துன் காயிமத்துன், சஹீஹான ஹதீஸுகள். ஃபரீலத்துன் ஆதிலத்துன், இந்த 2லிருந்தும் கியாஸ் எடுக்கப்பட்ட பெரியோர்களுடைய அதனுடைய சட்டங்கள், இதிலிருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான முறையில் எடுக்கப்பட்ட மார்க்க உபன்யாசங்கள், சட்டங்கள். இது 3 தான் இல்ம், கல்வி. ஏன்னா கல்விக்கு ஒரு டெஃபினேஷன் வேணும் இல்லைம்மா? கல்வி என்றால் என்ன? அதற்கு ஒரு விரிவுரை என்ன? கல்வி என்று எதை சொல்லுவது? நான் சொல்லட்டுமா? எதை படித்தால் ஜி உன் ஒழுக்கம் சிறந்த ஒழுக்கமாக ஆகுமோ? எதை படித்தால் நேற்றிருந்ததை விட இன்று நல்லவனாக நீ மாறுவாயோ? எதை படித்தால் மக்களுக்கு மத்தியில் பயனுள்ள மனிதனாக நீ வாழுவாயோ? எதை படித்தால் உன் பெரியவர்களுக்கு நீ கண்ணியம் செய்வாயோ? எதை படித்தால் உன் சிறியவர்களிடத்தில் நீ மரியாதை செய்வாயோ? எதை படித்தால் உன்னிடத்திலே பணிவு அதிகமாகுமோ? உன் தலைக்கணம் குறையுமோ? எதை படித்தால் தீய குணங்கள் உன்னை விட்டு விலகுமோ? எதை படித்தால் உன் உலகம் சிறக்குமோ? உன்னை மற்றவர்கள் நல்லவர்கள் என்று பாராட்ட தகுந்தவர்களுக்கு இருப்பார்களோ? எதை படித்தால் ஆகிரத்தில் சொர்க்கம் உனக்கு கிடைக்குமோ? அதுக்கு பேரு தான் தம்பி கல்வி. நினைச்சுங்களா? இன்றைக்கு காலேஜ் படிக்கிறான், இது கல்வின்னு சொல்ல முடியுமா? கல்வி லிஸ்ட் சேர்க்க முடியுமா? இல்லை யாராவது ஒருத்தர் என் பையன் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தான், 8ஆம் கிளாஸ் படித்தான், சற்று ஒழுக்கம் ஆகிட்டான், அடுத்து 10th கொண்டு போய் சேர்த்தேன், அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த ஒரு நல்ல மனுஷனாக ஒழுக்கமாயிட்டான். +2 கொண்டு போய் சேர்த்தேன், அந்த காலேஜில் கொண்டு போய் பாப்பா மாணிக்கமாக ஜொலிக்கிறான். இன்னைக்கு எப்படி பணிக்கணும், எப்படி பணிவிடை செய்யணும், பெற்றோர்களுக்கு எப்படி பணிவிடை செய்யணும், உலகத்தை எப்படி மதிக்கணும். காலேஜை கொண்டு போய் சேர்த்துட்டோம், எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனுஷ புருஷனாக, ஒழுக்கத்தின் ஒரு விடிவெள்ளியாக
ஜொலிக்கிறான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அல்லது வேற யாரும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி? 8ஆம் கிளாஸ் படிச்ச வரைக்கும் கொஞ்சம் பேச்ச கேட்டாங்க. 10th படிக்க வந்து அப்பா பேச்சையும் ஏற்றி பேசுறான், அம்மாவையும் ஏற்றி பேசுறான். +2 படிக்கிறான், ஆமா அந்த செருப்புல தூக்கி வீசுறான் அப்பா மேல அத்தை மேல. காலேஜ் படிக்கிற 2 பேரும் கூட்டி வந்துட்டான் வீட்டுக்கு. இன்று 2 பேரும் வந்துருக்காங்க, 2 பேரையுமே லவ் பண்றேன். வீணாப்பட்ட ஊர் ரவுடி ஆயிட்டான். 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பென்சில் தான் குத்திக்கிட்டு இருந்தான். 10th கத்தியே வாங்கிட்டான், சூரிய வாங்கிட்டான், சின்ன கத்தி. +2 அருவால போட்டுருக்கான். இப்ப எல்லாம் ஒருத்த வந்து டீச்சரே போட்டான் அருவாள். காலேஜ் பசங்க பஸ்ஸில் ஏறும்போது தகராறு, ஒருத்தன் குத்தி கொலை. போன மாசம் இந்த 3 மாசத்துலயே 4 காலேஜ் பசங்க ஒருத்தன் வெட்டி கொலை, 4 கொலை நடந்திருக்கு 3-4 மாசத்துல. பல ஊருக்கு பேப்பர்ல வந்திருக்கு. 4 பேர் உண்டு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி +1 படிக்கிற பசங்க நினைக்கிறேன், கூட படித்த பெண்ணை 5 பேர் கடத்தி சென்று ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்தார்கள். இப்ப என்ன, உன் கல்வி உன் ஒழுக்கத்தை சீர்திருத்தவில்லை என்றால் இதுக்கு பேர் யாரு கல்வின்னு சொன்னது? இதுக்கு பேர் ஒழுக்கம் என்று யார் சொன்னது? பண்பு இல்லாவிட்டா அதுக்கு பேர் படிப்பு என்ன? எம்ஜிஆருக்கு இந்த குண்டு சுட்டுட்டாங்க, குண்டுல அதனால இந்த டானா அதெல்லாம் சரியா வராது அவருக்கு, டானா சொல்ல முடியாது. ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கேட்டு ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணணும். எல்லா ஆசிரியர்களும் ஏற்கனவே எல்லாத்தையும் அதிக சம்பளம் வாங்குறது அவங்க தான் தமிழ்நாட்டிலேயே. ஒருத்தரும் நிறைய காசு வாங்க, ஒருத்தரும் 50,000 60,000. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடியவங்க 8,000 சம்பளம், தனியார் பள்ளி வாத்தியார். அதே படிச்சவர் கவர்மெண்ட்ல வேலை செய்யும் போது 80,000 சம்பளம், 10 மடங்கு வித்தியாசம் இருக்கு. MA PhD MA MPhil PhD படிச்சு தனியார் ஸ்கூல்ல காலேஜ் வேலை செய்யறாரு, 10,000 சம்பளம். அவரே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யறாரு, 1 லட்சம் சம்பளம். அதுவும் 10,000. அப்பப்போ ஆசிரியர் ஸ்ட்ரைக் வேற. இந்த ஸ்ட்ரைக்லாம் வச்சிருந்தாங்க. அவரை கூப்பிட்டு அவர் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருந்தார். எல்லாரும் வந்தாங்க. உங்கள்கிட்ட எல்லாம் அவர் பாஷை அந்த வார்த்தை தடுமாறுமா ஜி? அவங்கள்ட்ட எல்லாம் பைப் இருக்கு, ஆனா பம்பு இல்லை. அது வார்த்தை சொல்லி முழிக்கிறாங்க. உங்கள்ட்ட பைப் இருக்கு, பம்பு இல்லை. ஹார்வர்டு வேற பைப் இருக்கு, பம்பு. இந்த பைப் போன ஆசிரியர் உடனே முழிக்கிறானு. பைப்புன்னு எதை சொல்றாரு, பம்புன்னு எதை சொல்றாரு? இப்போ கூட இருந்த அவர்கிட்ட வேலை செஞ்ச சொன்னாராம், என்னது இல்லைங்க படிப்பு இருக்குது பண்பு இல்லைங்க. வரல அவருக்கு. படிப்பு தான் இருக்கு உங்கள்கிட்ட, எல்லாம் டிகிரி வாங்கியிருக்கிறீங்க, பண்பு இல்லை. அதான் பைப்பு இருக்கு பம்பு இல்லைங்கிறது. வராது அவருக்கு. கொஞ்சம் படிப்பு இருக்கு எல்லாத்துக்கும், பண்பு ஒழுக்கம் இல்லை உங்கள்கிட்ட. பரிச்சை என்ன செய்யறது ஒழுக்கம் இல்லாம அப்படின்னு சொல்றாரு. நீங்களே தெருவில் இருந்து போராட்டம் பண்ணா எப்படி உன் பையன் வந்து படிப்பான் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஐயா அப்படின்னு பக்கத்துல சொன்னார். அது மாதிரி எல்லாத்துலேயும் பைப் இருக்கு, ஒருத்தன்ட்டையும் பம்பு இல்லை. பைப்புல எல்லாம் நிறைய பைப் வச்சிருக்கானு. என்ன பை MA டிகிரி PhD டிகிரி பெரிய பெரிய டிகிரி வாங்கி வச்சிருக்கானு. லஞ்சம் வாங்குறது அவனுதான் மொதல். IAS பெரிய படிப்பு படிச்சான், அவன் பெரிய ஒழுக்கசாலி ஆயிட்டான்னா கேவலம். நீதிபதி ஆயிட்டான், மிகச்சிறந்த பண்பாடு. அவனை பின்பற்ற வாழ்க்கையில் அவனை எல்லோரும் பின்பற்றலாமா? அவன் வீட்டில் தான் கத்தையா பணம். நீதிபதி வீட்டில் 500 கோடி எடுத்திருக்கானு, 500 கோடி கைப்பற்றிருக்கானு.
ஆச்சுங்களா? ஒரு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, அவர் வீட்டில் 500 கோடி பணம் கைப்பற்றப்பட்டது. டெல்லியிலையா? சமீபத்தில் 500 கோடி கைப்பற்றப்பட்டது. உடனே என்ன பண்ணாங்க, அவர் மேல கண்டனம் தெரிவித்து உடனே அவரை அங்கிருந்து வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாத்திட்டாங்க. அப்படியே கொண்டு போய் நடு ரோட்டில் தொங்க விட வேணாம் அவங்கள கட்டி. ஜி அப்ப யார் இடத்துல நீ ஏதாவது சொல்லி பார்க்கலாம், இந்த படிப்பு படித்தால் அவன் ஒழுக்க சீலனாக வாழ்வான், ஏதாவது சொல்லி பார்ப்போம். ஏதோ ஒரு இல்மு சொல்லு. எம்ஏ படித்தா ஒழுக்க ஆயிடுவானா? எம்காம் படித்தா, இல்லை பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி சயின்ஸு, இது எல்லாம் நீ வாழ்க்கையில் சாப்பிடுவதற்கு தான். வேலைக்கு போய் சாப்பிடணும். எம்பிபிஎஸ் படித்தால் அவன் மிகச்சிறந்த ஒழுக்கவாளியாக ஆகிவிடுவான், உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒல்லி வள்ளலாக ஆகிவிடுவார் சொல்ல முடியுமா? ஒரு காந்தி மகான் கொண்டு புனிதராக மாறி விடுவார் சொல்ல முடியுமா? உன்னை புனிதனாக்கக்கூடிய கல்வி எதுவுமே இங்க இல்லை, எந்த புக்கும் கிடையாது. மனித புனிதனாக்கக்கூடிய புக்கு ஒண்ணுமே இல்லை இங்க. இந்த எல்லா புத்தகங்களும் சாப்பிட்றதுக்கு. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக வேண்டி சுவாப்பாடு தான், வேற என்ன? சுவாஹா திங்கிறதுக்கு தான். நீட் தேர்வில் பாஸ் பண்ணவில்லை என்பதற்காக ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்டார். அந்த பெண்மணி போட்டாலாம் போடுறாங்க. அந்த பெண்மணி ஏன் தற்கொலை செய்து கொண்டாய், ஏமா தற்கொலை முடிவு எடுக்கிற கேட்ட பாருங்க. இந்த சாவ போறேன்னு சொல்லுது, சாவறதுக்கு முன்னாடி கேட்கணும், நான் எப்படியாவது பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் படித்து இந்த உலக மக்களுக்கெல்லாம், என் கிராமத்து மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இலவசமாக வைத்தியம் செய்து, ஜி உலகத்தின் அன்னை தெரசா மாதிரி, நைட்டிங்கேல் அம்மா மாதிரி உலகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த சேவகியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்று யாருக்கும் சேவை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற கவலையால் நான் சாகிறேன். அப்படியா? நான் டாக்டர் ஆகி கோடீஸ்வரம் ஆகி வீடு கட்டி மாடி கட்டி வீட்டு முன்னாடி 2 கார் நிற்கணும், இப்படிலாம் நான் கனவு கண்டேன், அது போயிடுச்சே. எம்பிபிஎஸ் படிக்கிறேன், என்கிட்ட கேட்டு பாரு, என்னடா ஒரு நோக்கம், என்னடா உலக சேவையா, வைத்திய சேவையா? நான் பெரிய ஆளா போகணும், நான் காசு சம்பாதிக்கணும். நம்ம இல்லை யாராவது அப்படி சொல்றாங்களா? உலக மக்களுக்கு அன்னை தெரசா மாதிரி நான் சேவை செய்யணும் ஜி, அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். எல்லாம் சொல்லிக்குவானும். டாக்டர் ஆன பின்னாடி கொள்ளையடிக்கிறது எப்படி, கொள்ளையடிக்கிறது எப்படி? ஒரு டாக்டர்கிட்ட போய் பையனை அமுச்சு விட்டோம். பையனை அமுச்சு விட்டதுக்கு அவர் சும்மா கீழே விழுந்து கையில் அடிபட்டுருச்சு, வலிக்குதுன்னு சொன்னார். டாக்டர் படணும், எலும்பு டாக்டர் மருந்து கொடுத்தாரு, சும்மா 2 மாத்திரை எழுதி கொடுத்தாரு. சும்மா ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, வீங்கி இருக்குது, அது இந்த மருந்து போடுங்க எழுதி கொடுத்துட்டு, ஒரு ஊசி போட்டுங்க, உடனே வலி கேட்கும், உடனே நல்லா போயிடும். மதரசால ஓதுற பையன், என்னங்க ஊசி? அந்த ஊசி விலை 1000 ரூபாயா. விளையாடும் போது கீழே விழுந்தது, ஒரு இடத்துல வீங்கி இருந்துச்சு இந்த லைட்டாக, அந்த ஊசி 1000 ரூபா ஊசி போட்டுங்க, போட வேணான்னு சீட்டு எழுதி கொடுத்துட்டாரு. இல்லை போட வேணாம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டேன். வந்து அது என்னடா ஊசி நெட்டில் எடுத்து பார்த்தா பாராசிட்டமால் 1000 பவர் பாராசிட்டமால், 1000 பவர் பாராசிட்டமால் மாத்திரை 500 பவர் கால்பால் 1 ரூபா, 2 கால்பால் போட்டால் 2 ரூபா தான். அதை ஊசியாக போட்டிருக்காங்க நம்மளா, என்னமோ ஐவிஎஃப் மாலா என்ன போட்டுருந்துச்சு, அந்த ஊசி, அந்த ஊசியான போட்டுங்க அப்படின்னு நல்லா கேட்கும். பாராசிட்டமால் 1000 பவர், அதுக்கு எவ்வளோ? அது வந்து நரம்பில் போடக்கூடிய ஊசி. அது 1000 ரூபா வாங்குறவன் எப்படி மனசு வருது அதில்? அந்த 1000 ரூபா, அந்த மருந்து ஊசி விலை 1000 ரூபா அப்படி ஜி. அப்போ அந்த மாதிரி சரி, நான் கூட நினச்சேன் இந்த ஊசியாக இன்ஜெக்ஷனை போட்டால் உடனடியாக வேலை செய்யும் இருக்கலாம். சாதாரண வலி, ஒரு பெருசு துடிக்கவெல்லாம் இல்லை, அடிபட்டு லைட்டாக வீக்கம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி. அது வரக்கூடிய மக்கள், ஏழை மக்கள்னு பார்க்க வேணாம். சரி, அந்த மருந்து அவ்வளோ விலை இருக்குமான்ட்டு அந்த மருந்து அப்படியே டைப் பண்ணி நெட்டில் பார்த்து மருந்து விலைப்பட்டியல் வருது, ஒவ்வொரு கம்பெனிக்காரன் 150 200 தான் போட்டிருக்கான் சார். அது அவர்கிட்ட வேணா 1000 ரூபாயும், அநியாயம் இல்லையா?
அப்போ நீ மருத்துவம் படித்தது எதுக்காக வேண்டி? ஏழை மக்களை சுரண்டி அவனை கரண்டி அவன்கிட்ட வசூல் பண்ணி நீ பெரிய ஆளாக போகணும், பெரிய மாடி கட்டணும். என்னவை நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஏழை மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய வைத்தியர்கள் 100ல் ஒருவர் கூட இந்த கிடைப்பது அரிதாக இருக்கு. ஆரம்பிச்சுக்கலாம். சென்னையில் ஒரு டாக்டர் இருந்தார், 5 ரூபா டாக்டர். யார் வந்தாலும் 5 ரூபா தான். அந்த மாதிரி மக்கள் சேவையே தன் சேவையாக எண்ணி வாழக்கூடியவர்களும் இருக்கிறார். ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் படிக்க நோக்கம் எதுங்க? தான் வளர வேண்டும் என்பதற்காக. இன்ஜினியர் ஆகிறார், எதுக்காக வேண்டி? எத்தனையோ பேர் வீடு கட்டாமல் கஷ்டப்படுறாங்களே, இந்த உலக மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்ஜினியரிங் படிச்சிங்க. அப்படியா? அவன் பெரிய ஆளை போதான் படித்தான், அவன் வீடு கட்டுறது தான் இன்ஜினியரிங் படிச்சு. அவன் காசு. எலக்ட்ரானிக் இன்ஜினியர் எத்தனையோ பேர் வீடுகளில் எலக்ட்ரானிக் பிரச்சனை ரிப்பேர் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுறான். அவன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சு இந்த உலக மக்களுக்கே சேவை செய்ய போகிறேன். உலக சேவைக்காக வேண்டியா? இல்லை, சாப்பிட்றதுக்கு. எல்லா படிப்பும் எத்தனை காலேஜ் வச்சிருக்கானோ எல்லாம் எதுக்காக வேண்டி? தன்னையும் உயர்த்தி கொள்வதற்காக வேண்டி, தன் வாழ்க்கை வசதிகளை முன்னேற்றிக் கொள்வதற்காக வேண்டி, தான் காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தான். மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்குவதற்காக, உன்னை ஒழுக்கமிக்க மனுஷனாக்குறதுக்காக வேண்டி ஒரு கல்வி இருக்குன்னா அது குர்ஆன் தான். உன்னை வியாபாரியாக்குவதற்கு, விவசாயம் அக்ரிகல்ச்சரும் படிச்சு கொடுக்குறான், விவசாயி ஆக்குவதற்கு, மணி மேக்கர் ஆக்குவதற்காக வேண்டி, உன்னை காசு சம்பாதிக்கக்கூடிய மிஷின் ஆக்கிறதுக்காக வேண்டி எல்லா கலைகளும். கம்ப்யூட்டர் படிச்சு கொடுக்குறான், இதெல்லாம் படித்து சம்பாரி, இப்படி படித்து சம்பாரி. அவன் வாழ்க்கை நோக்கம் என்ன வச்சிருக்கிறான்? ஒரு சிஇஓவாக ஒரு கம்பெனி ஆகி, ஒரு கூகுள் கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு 200 கோடி சம்பளம். அவன் வாழ்க்கையின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டான். அவன் படித்து இவ்வளோ சம்பாரிச்சிட்டான். அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டான், படிப்பின் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டான். அடைவா இது. அப்போ இவை எல்லாம் தொழில் கல்வின்னு சொல்லிக்கோ. உன் வாழ்க்கையை, உலகத்தை சீர்திருத்துவதற்காக, உலகத்தில் நீ பணக்காரனாக்குவதற்காக, உலகத்தை சம்பாதிப்பதற்காக உள்ள கல்வி. ஒதுக்கிற இந்த கல்வியெல்லாம் உன்னை மனுஷனாக்கிறதுக்கு, நீ யார் என்று உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, இந்த உலகில் நீ பிறந்த நோக்கம் என்னென்று கற்றுக் கொடுப்பதற்கு, உன்னை படைத்தவன் யார், எப்படி இந்த உலகில் வந்தாய், எங்கே செல்ல போகிறாய், எங்கிருந்து வந்தாய், உன்னை எதற்காக இறைவன் படைத்தான், சாப்பிட்டு சாகிறதுக்கு அப்படித்தான் இறைவன். உன் வாழ்க்கை நோக்கம் என்ன, உன் படைத்த ரப்பை எப்படி நேசிப்பது, எப்படி உன் மறுபுலகத்துக்கு தயார் செய்து கொள்வது. இது குறைந்தபட்ச வாழ்க்கையாச்சே. சில நாட்களுடைய வாழ்க்கை, இதுக்கு பின் மன்னரை வாழ்க்கை நீண்ட நாட்கள் இருக்கிறது, மறுமை வாழ்க்கை வெகு நீண்ட நாட்கள் இருக்கிறது. அதற்குரிய தயாரிப்பு என்ன செய்தாய் என்று உன்னை கற்றுக் கொடுத்து உன்னை முழுமைய மனிதனாக, முழு ஒழுக்க சீரனாக ஆக்கிற ஒரே கல்வி குர்ஆனும் ஹதீஸும் தான். ஆயத்துன் முஹ்கமத்துன் வ சுன்னத்துன் காயிமத்துன் வ ஃபரீதத்துன் ஆதிலத்துன். இது 3 தான் அல் இல்ம். மத்தெல்லாம் ஜஹல் தான், முட்டாள்தனம். எல்லாமே அதெல்லாம் முட்டாள் தான். விளங்குத பை? அதனால உங்களுடைய கவனத்தை குர்ஆனின் பக்கம் செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுங்கள். நான் அதுக்குன்னு காலேஜுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்லல பை, நல்லா படிக்க வை, குர்ஆனும் சேர்த்து படிக்க வை. அவனை பணக்காரனாக்கணும், மனுஷனாக வேணாமா? பணக்காரன் ஆயிடுறான், பெற்றெடுத்த தாய் தந்தையை மதிக்க மாட்டான், காசு வந்துடுது, வீடு வந்துடுது, வாசல் வந்துடுது, எப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை மதிக்கணும்னு தெரியல. எல்லாம் மனுஷனா இவனுங்கெல்லாம். தன்னை படிக்க வச்சு ஆளாக்கி வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து கடை வச்சு கொடுத்த வாப்பாவை மதிக்கல, அம்மாவை மதிக்கல, எதிர்த்து பேசுறான். கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மதிக்க மாட்டான், காசுக்கு பேயா அலையிறானுவன். அப்பங்காரன் ஏழையா வாங்கி குடிகாரன் செத்து போயிருந்தான், பசங்க 4 பேரை விட்டு விட்டுன்னா அவன் போய் ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறானு. கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கானு. உங்க வீட்டில் பார்த்துட்டு அப்பங்காரன் 1 பைசா விட்டுட்டு போகாமல் செத்து போயிட்டான். 4-5 பிள்ளைங்க மட்டும் பெற்று விட்டு ஏதோ கை காலம் அழைச்சி உழைக்கிறான். ஒருத்தன் வெளிநாடு போகிறான், ஒருத்தன் உள்நாடு சம்பாதிக்க, ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான், ஒருத்தன் கார் வாங்குறான், பிழைக்கிறானுவன். ஆக எல்லாரும் ஒத்துமையா இருக்கானு. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் ஒத்துமையா இருக்கான். அப்பங்காரன் சம்பாரிச்சு பிள்ளைங்க நல்லா இருக்கட்டுமேனு ஆளுக்கு ஒரு வீடு வாசா கொஞ்சம் சொத்து பத்து ஏற்படுத்தி வச்சுட்டு மொத்தம் போயிட்டாரு, முடிஞ்சு.
7-8 பேர் சண்டை போடு. அந்த வீடு எனக்கு, அந்த வீடு உனக்கு, அந்த வீட்டில் இவ்வளோ பங்கு எனக்கு வரணும், அந்த இதில் எனக்கு இவ்வளோ பங்கு வரணும். எல்லாம் காசு பணம் எல்லா வீடு வாசலும் இருக்கும். அத்தா விட்டு போகிற சொத்துல பங்கு போட்டு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்குதுங்க. இவன் வீட்டுக்கு அவ போகிறதில்ல, அவன் வீட்டுக்கு இவன் வர்றதில்லை. இவரை பற்றி அவர் கம்ப்ளைண்ட்டு, அவரை பற்றி இவர் கம்ப்ளைண்ட்டு, போலீஸில் கம்ப்ளைண்ட்டு, அதனால ஒரே அடிச்சடி. கடைசியில் எல்லாம் பிரிஞ்சு போயிடுதுங்க. அப்படியே அக்கா தண்ணி அண்ணன் தம்பி நிறைய விட்டு பார்த்தாச்சு. அப்பங்கார ஒன்றும் குடிக்காம செத்து போயிட்டான், ஒரு பைசா கூட வைக்காம செத்து போயிட்டான். பிள்ளை நல்லா ஒத்துமையாக இருக்கு. இல்லைப்பா, நிறைய வீடுகளை பார்த்துட்டு அதான் ஒன்று வீடு வாசல் வாடகை வீட்டில் இருந்தாருங்க, மொத்தம் போயிட்டாருங்க. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கை காலை ஆட்டி உழைச்சி சம்பாரிச்சு நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா பிள்ளைங்களும் ஒத்துமையாக இருக்கும். கல்யாணம் காட்சின்னு என்ன ஒன்றா சந்தோஷமாக ஒன்றா வந்துடுறாங்க. ஏன்னா அத்தை சொத்து, அப்பா சொத்து விட்டுட்டு போகல, அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் வெளிநாடு போனார், ஒருத்தர் இங்கே கார் ஓட்டினார், ஒருத்தர் ஆட்டோ ஓட்டினார், எல்லாமே ஒத்துமையாக இருக்கிறாங்க. ஏன்னா சொத்து பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, கொஞ்சம் சொத்து விட்டு போயிட்டார் அத்தா அம்மா, உடனே ஒரே சண்டை. அந்த அம்மாவை செஞ்சியில் விட்டுறாங்க. எனக்கு அம்மா தங்கச்சிக்கு சாதகமாக பேசுது, அவளே வச்சு பார்த்துக்கிட்டோம். இந்த வீட்டை எனக்கு என்ன கொடுக்க மாட்டேங்குது, ஆக சண்டை. அதனால நான் சொல்றது, உங்க பிள்ளைங்க கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, சொத்தை விட்டு போகாதீங்க. எல்லா சொத்தையும் வந்து பள்ளிவாசல் எழுதி வச்சுட்டு மூத்தா போயிருக்கு. மூத்தா போறவன வயசான வரைக்கும் வச்சிருங்க. நான் குடியிருக்கும் வீடு, நான் மூத்தா போனப்போ இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தம். எல்லா பிள்ளையும் சந்தியில விட்டு போயிரு. அவன் கை கால் ஆட்டி பெருசால் ஆட்டு, நீ சம்பாரிச்சு தானே காசு, அவன் சம்பாரிச்சு வீடு கட்டிக்கிட்டான். அவன் இந்த நிலம் மதரசாவுக்கு சொந்தம் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி வச்சு, அல்லது விற்று காசாக்கி ஏழை மக்களுக்கு கொண்டு போய் தர்மம் கொடுத்துரு, பெருவாடி கொண்டு போய் கொடுத்துரு. நாகூர் நிறைய ஏழைங்க நிற்கிறாங்க, ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துரு, எல்லாத்தையும் காசை காலி பண்ணிடு. வெறுங்கையா எல்லாத்தையும் விட்டுட்டு சாவு, எல்லாம் சந்தோஷமா இருப்பானு. ஒரு காசு கழியில் அவன் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். அத்தா காசும் கிடையாது இனிமேல். அண்ணன் நல்லா இருக்கியா, தம்பி நல்லா இருக்கிறியா, தங்கச்சி நல்லா இருக்கிறியா, ஒத்துமையா இருப்பானு. ஒரு ஐடியா. 2வது ஐடியா என்ன, இருக்கிற காசை நீ ஹயாத்தா இருக்கும் போது உனக்கு இந்த வீடு, உனக்கு இந்த வீடு, உனக்கு இந்த நிலம், சண்டை போட்டு கூட பிரித்து அவன் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிடு. ஒரே ஒரு வீடு இருந்துச்சா, அந்த வீட்டில் இருக்கிற காலத்துல விற்று 5 வாடகை வீட்டுக்கு போயிரு. அது எல்லாத்துக்கும் உனக்கு 5000, உனக்கு 5 லட்சம், உனக்கு 5 லட்சம் பிரித்து கொடுத்துரு. ஒரு பைசா உனக்கு பின்னாடி அவங்க பிரிக்கிற மாதிரி வச்சுக்காது. இந்த காலம் அப்படி பைசாவுடைய ஹிரிசுடைய காலம் ஆயிடுச்சு. 1 லட்ச ரூபாய்க்கு வேண்டி அனந்தி பகச்சிக்கிறான்னு வாழ்நாள்லாம் பேசாம இருக்கான். என் ஜனாசாக்கு நீ வராத, உன் ஜனாசாக்கு நான் வராதுன்னு 500 ரூபா காசுக்காண்டி கொலை பண்றான். 2 பெரிய பெரிய ஆலிம்சாக்கள், பெரிய பெரிய ஆலிம்சா, அத்தா 2 பேரையும் ஆலிம்சா வைக்கின்றார். 2 பேரும் பெரிய சாதா ஆலிம்சா, பெரிய ஆலிம்சாக்கள், நல்ல திறமையான ஆலிம்சாக்கள். வயல் தகர, அத்தா வயல் விட்டு போயிருக்கு, வயல் 2ஆ கோடு போட்டிருக்காங்க. அளந்து பார்த்தா வயலுக்கு நடுவில் வரப்பு இருக்கு, இந்த வயல் உனக்கு, இந்த வயல் உனக்குன்ட்டார் அத்தா. அளந்து அப்புறம் முட்டாங்க, சொத்து எழுதணும்ல, பிரித்து எழுதணும்ல. அப்போ சர்வே வச்சு அளந்து பார்த்தா இந்த வயலை விட அந்த வயல், அதனுடைய நீளம் வந்து 2மே 100 அடி, அகலம் இந்த வயல் 100 அடி இருக்கு, அது 102 அடி இருக்கு. விளைஞ்சுங்களா, நடுவில் வரப்பு, அத்தாங்கத்தே வரப்பு போட்டிருக்காங்க. இந்த வயலுக்கு அந்த, இந்த வயல் நீ வச்சுக்கப்பா, இந்த வயல் நீ வச்சுக்கப்பா. சர்வேர் அளந்து பார்க்கணும்ல, நீ நீள அகலம் எழுதணும்ல, எழுதணும்னு அளந்து பார்த்தா அகலம் ஒன்று தான், ஒரே வயல், ஒரே இடத்துல தான். இந்த வயல் 100 அடி கண்ணு, அது 102 அடி இருக்கு. வளைஞ்சுங்களா. இப்போ அண்ணங்காரு, அத்தா இது நமக்கு, இது எனக்குன்றது உனக்குன்றாரு, 102 எனக்கு, 100 உனக்குன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சொல்லியிருப்பாரு, நியாயம் இல்லையில். அது அந்த வரப்பை வந்து வெட்டி தள்ளி போடுங்கிறாரு. கரெக்டாக ஆளுக்கு 101 வரணும். ஒருத்தருக்கு 100, ஒருத்தருக்கு 102 வருது, 202. அவரு 202 பார்த்து 101, எனக்கு 101 வரணும், உனக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஒன்று நானே செஞ்சிடறேன், என்ன செஞ்சேன்னா டிராக்டர் விட்டு அதை அப்படியே பேத்துறணும். இந்த வரப்பை அப்படி தள்ளி போட்டணும், 1 அடி தள்ளி போட்டால் கரெக்டாக உனக்கு 101, எனக்கு 101. என்ன சொல்கிறேன், அது எப்படி நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அத்தை எனக்கு அதுன்னு சொல்லிட்டார்ல, ஒரே அடிச்சடி, பெரும் பஞ்சாயத்து. இவரு ஒத்து விட மாட்டாரு, அவரும் விட மாட்டாரு, 2 பேரும் ஆலிம்சாக்கு. என்ன உனக்கு கிடைச்சது, அதுதான் சொல்றேன் நான். இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரு. இது இந்த பையனுக்கு, இந்த பையன் வாயில சொல்லாத, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரு. இல்லையா எல்லாத்தையும் வித்து பள்ளிவாசல் கொடுத்து ஆக்கிரத்துக்கு கொண்டு போயிரு. நீ போகும்போது கொண்டு போயிரு கையோட.
2 வயலையும் விற்று பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு, கொம்மர் காரியத்துக்கு எல்லாம் கொடுத்து நீ ஆகிறதுக்கு கொண்டு போயிரு எல்லாத்தையும். இவன் சந்தியில் விட்டுட்டு போயிரு, சம்பாரிச்சு சாப்பிடு. கை கால் இருக்குல்ல, ஆட்டோ ஓட்டு, கார் ஓட்டு, கூலி வேலை செய், ஒத்துமையா இது 2 பேரும். இல்லை சண்டை போட்டுக்கிறான். பை எங்கே போச்சு உன் காசு, பணம், உன் வியாபாரம், உன் தொழில் எல்லாமே? ஒழுக்கத்தை கற்றுக்கோ, லா இலாஹ இல்லல்லாஹ் பாடத்தை கற்றுக் கொடு பிள்ளைங்களுக்கு, கலிமாவை கற்றுக் கொடு, அல்லாஹ் இலாஹன்னு கற்றுக் கொடு, அல்லாஹ் ரப்புன்னு கற்றுக் கொடு. அல்லாஹ் இலாஹ் என்று கற்றுக் கொடுத்தால், அல்லாஹ் ரப்பு என்று கற்றுக் கொடுத்தால், இந்த காசு என்னை வாழ வைக்காது, ரப்பு என்னை வாழ வைக்கிறான் உணர்வு வந்துருச்சு. எதுவுமே வேணாம், நோ கேர். எதையுமே கேர் பண்ண மாட்டான், எதையுமே அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். பை எதையுமே அவன் பெருசா எடுத்துக்கணும். அதை கற்றுக்கொடு, அதுக்கு பேர் தான் இல்மு. லா இலாஹுடைய இல்மை கற்றுக்கொடு, குர்ஆனுடைய இல்மை கற்றுக்கொடு, ஹதீஸுடைய இல்மை கற்றுக்கொடு. வெறும் குர்ஆன் ஹதீஸு மற்றும் அரபி படித்தா மட்டும் பத்தாது, அதனுடைய ஞானங்களை கற்றுக்கொடு. நான் சொன்னேன், ஆலிம் சாதா 2 பேருமே இல்மு இருக்கு, குர்ஆன் ஹதீஸ் கல்புகள் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள இறங்குச்சா, அல்லாஹ் இலாஹ்னு சொல்லியிருப்பியா நீ நேரம்? 2 வேலை நீ வச்சுக்கப்பா, எனக்கு அல்லாஹ் இலாஹ், அல்லாஹ் இதோட 100 வயல் கொடுப்பான் எனக்கு. ஒரு அடி சண்டை போட மாட்டாங்களே இல்லையா? அப்ப குர்ஆன் ஹதீஸுடைய இல்மு ஏன் அவங்க பண்படுத்தல? லா இலாஹுடைய சரக்கு உள்ள இல்லை, குர்ஆன் ஹதீஸ் வாயில இருக்கு, கல்புக்குள்ள இறங்கல. உனக்கு கல்புக்குள்ள இறங்கல. குர்ஆன் ஹதீஸ் வந்தா மட்டும் பத்தாது, அது கல்புக்குள்ள இறங்கணும். அல்லாஹ்வை இலாஹாக்கி வாழும். அந்த அல்லாஹ் தான் இலாஹ் என்ற உலூஹியத்துடைய இல்மை கற்றுக் கொடு. கலிமாவுடைய இல்மு வந்தாதான் நிம்மதி பிறக்கும். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. லா இலாஹுடைய இல்மு பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க, சின்ன வயசுலேருந்தே அதுலேயே பழக்குங்க பிள்ளைங்களை. அல்லாஹ் இலாஹ், அல்லாஹ் இலாஹ். ஒரு பென்சில் கொடுத்தாலும் இந்த பென்சில் என்ன கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லை வீட்டை என்ன கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா இல்லல்லா அல்லாஹ் அல்லாஹ் என்று பழக்கிட்டா அவன் அல்லாஹ்வை இலாஹ்னு கல்புல வச்சுட்டோன்னா இந்த காசு இலாஹ் இல்லை. விட்டு சந்தோஷமா விட்டுரு. தம்பி ஆசைப்படுறானா விட்டுரு, தங்கச்சி ஆசைப்படுறதா விட்டுரு, வச்சுக்கோ. எனக்கு அல்லாஹ் கொடுப்பான், இதோட 100 மடங்கு கொடுப்பான்ல எனக்கு. புரிஞ்சுங்களா? விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. அடுத்தவனை சுரண்டி ஒரு பைசா அவனுக்கு அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணி வாழ்ந்த ஒரு காலம் உருப்பிட்டதே இல்லை துனியாவில். சீரழிஞ்சு தான் போவான். பார்க்க ஆரம்பத்தில் நல்ல வாழ்க்கையா தெரியும், சீரழிஞ்சு போயிடுவான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொடுக்க வேண்டிய காசு பணங்களை கொடுக்காம ஏமாத்தன மோசடி செய்தால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், துனியாவிலையும் ஆபத்து, கபர்லையும் உனக்கு ஆபத்து, மஷர்லையும் ஆபத்து. சீர் செஞ்சுக்கோ, உன்னை திருத்திக்கோ. எனவே வேணாம், அந்த வம்பு உனக்கு வேணாம். நீ கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துரு மற்றவங்களுக்கு, நீ கம்மியாக வாங்கிக்கோ. அந்த கம்மி காசுல பறக்கத் செய்வான் அல்லாஹ் தஆலா. அந்த கொஞ்சோண்டு காசுல பறக்கத்து இருக்கும். நியாயப்படி வாங்கிக்கோ. இன்னொருத்தன் அநியாயம் செஞ்சுட்டு போட்டோம், விட்டு கொடுத்து போயிடு. அந்த கொஞ்சம் காசுல அல்லாஹ் தஆலா பறக்கத் செய்வான். நிறைய காசுல செய்யாத பறக்கத்து சின்ன காசு செய்யும். விளைஞ்சது உதாரணம் சொல்லி காமிச்சேன். நைனார் மௌலா ஒரு குடும்பத்துல ஒரு அக்கா தங்கச்சி, அண்ணனும் தம்பியும், அண்ணனும் தங்கச்சியும். அண்ணங்கார 9 வீடு அவர் தூக்கிட்டார், அத்தாவோட வீட்டை. ஒரே ஒரு வீடு தங்கச்சி கொடுத்தார். காலம் மாறுச்சு. அந்த 9 வீட்டையும் வித்து தான் தான் பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தார். எல்லா வீடும் கை விட்டு போயிடுச்சு. தங்கச்சி ஒரு வீடு இருந்துச்சு, அது அல்லாஹ் தஆலா அவங்க பிள்ளைங்களாம் பறக்கச்சு எல்லாருக்கும் சொந்த வீடு கொடுத்தான்ல. 9 வீடு கொடுத்தான் அவங்களுக்கு, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்தான். அவங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே. அல்லாஹ் கொஞ்சோண்டு நியாயமா வாங்கினா, கொஞ்சம் வாங்கினா பறக்க செய்வோம். நீ பேராசைப்பட்டு இன்னொரு சொத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய வாங்கின ஒரு பைசாலும் பறக்கத்து இருக்காது. இன்னொரு உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. அவுரங்கசீப் பாதுஷா இருந்தாரு, அவருடைய உஸ்தாது பேர் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவுரங்கசீப் மன்னர். அவர் அரசாங்கத்தில் காசு சம்பளம் வாங்க மாட்டார், உழைச்சி தான் சாப்பிடுவார். யாரு? தொப்பி செஞ்சு. இன்னைக்கு மாதிரி ஊர் சோறில் கொள்ளையடிக்கிறவங்க கிடையாது. டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு 1.5 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் அரசாங்க செலவு.
அப்படி சாப்பிட்றவர் அல்ல, அவர் உழைச்சு சாப்பிட்ற மனுஷன். அவர் எப்பயுமே போர்களுக்கு போவார். 6 மாதம் 7 மாதம் வெளியூர்களுக்கு போர்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பி டெல்லிக்கு வந்தார். அப்போ இவர் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு எப்படி டெல்லி எப்படி இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்காரு இல்லை விசாரிப்பாங்க இல்லையா, எல்லாம் விசாரிக்கிறார். அப்போ ஒரு அதிகாரி சொன்னார், நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, உங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை உஸ்தாத் முல்லா ஜீவன் அவன் வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன, நீங்கள் போகும்போது ரொம்ப பரம ஏழையாக இருந்தார், குடிசை வீட்டுக்கு கூட சொந்தம் இல்லை அப்படின்னு. 6-7 மாதத்தில் இன்னைக்கு முக்கிய கோடீஸ்வரர் ஒருத்தர் ஆகிட்டார். இங்கே பார்த்தாலும் நிறைய நிலங்கள் நிறைய வீடுகள்லாம் வாங்கி போட்டார். எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என் உஸ்தாது நியாயமாக தான் நடந்துக்குவாங்க, அநியாயம் பண்ண மாட்டோம், கொள்ளை அடிக்காத மாட்டாங்க, அப்படிலாம் இருக்காது, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு நேராக உஸ்தாது வந்து பாதங்களை முத்தமிட்டு கதம்போ செஞ்சு பணிவாக அத்தையாத்தில் உட்காந்து, எஜமானே வந்து நல்லா இருக்கீங்களா எல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியாக கேட்டார். அதிகாரிகள் இவ்வாறு சொன்னாங்க, தாங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தீங்க, ஏழையான குடிசை வீட்டில் இருந்தீங்க, இன்றைக்கி நிறைய வசதி வாய்ப்பு அதிகமாகிடுச்சு, இந்த 6 மாதத்தில் இவ்வளோ பெரிய செல்வம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தாங்கள் செய்வதெல்லாம் நியாயமாக தான் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் எஜமானே, நான் சந்தேகப்பட்டு உங்கள்கிட்ட கேட்கல, இந்த விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கான்னு கேட்குறேன், தாங்கள் விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், எனக்கு இந்த எப்படி வந்துச்சு காசுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. வினயமாக அன்பா பிரியத்துன்னு கேட்குறாங்க. அப்போது உஸ்தாத் சொன்னாங்கன்னா, தம்பி நீ போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பயும் வந்து துவா வாங்குவேன், எங்கேயும் போருக்கு போகிறதா உஸ்தாதிட்ட போய் கதம் போசிட்டு காலை முத்தமிட்டு தன்னிருந்து இருந்து ஒரு சின்ன ஏதாவது பொருட்களை ஹதியா கொடுத்து அன்பளிப்பு கொடுத்து துவா வாங்கிட்டு தான் போவாங்க. நல்லா வெற்றிகரம் போயிட்டு வாப்பா, சிறப்பாக போயிட்டு வாப்பா அப்படின்னு. இந்த வாட்டி நீ போருக்கு போகும்போது கொண்டு 1 ரூபா காசு ஒன்று கொடுத்து, 10 ரூபா காசு என்ற இதுதான் எஜமானம் இருக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சம்பாரித்த ஹலாலான காசு இது ஒன்று தான் இருக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் காலடியில் வச்சு துவா வாங்கிட்டு போருக்கு போனார். போன போடலாம் எல்லாம் வெற்றி. அந்த 1 ரூபா காசு கொடுத்து அதை போய் கடையில் சாமான் வாங்கி விற்றேன், 10 ரூபாலாம் வந்துச்சு. அது அந்த 10 ரூபா விற்றா 100 ரூபா வந்துச்சு. அந்த 100 ரூபா 1000 ஆச்சு, 1000 10,000 ஆச்சு, 10,000 லட்சம். இது ரொம்ப பெருகிருச்சு. இப்படி நிலப்பழங்கள்லாம் வாங்கி போட்டாச்சு, 2-3 வீடு வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னோன்னு அவுரங்கசீப் சொன்னாரா, உண்மைதான் எஜமானே, அந்த காசு உண்மையிலே பரக்கத்தான காசு தான். அந்த காசு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இரவு நேரங்களில் மக்கள்லாம் நல்லபடியாக இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காண்டி நான் எந்திரிச்சு இரவு நேரத்தில் மாறு வேடம் போட்டுக்கிட்டு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை மாட்டு சுற்றி பார்ப்பேன் ஊரே. ஒரு நாள் மழை தூரிக்கிட்டு இருந்துச்சு, போனால் ஒரு குடிசை வீடு, மண்ணு செவரு, மழையில் கரைஞ்சிருச்சு, ஒரு செவரு குடிசை கீழே கவுந்துருச்சு, எல்லாம் வெளியே நிற்கிறாங்க நினைஞ்சிக்கிட்டு. ஜி புருஷன் பொஞ்சாதி குழந்தைங்க கை குழந்தை 4-5 பிள்ளைங்க தெருவில் நிற்கிறாங்க. என்னான்னு கேட்டேன். மண்ணு செவரு சரிஞ்சிருச்சு, தூக்கி நிப்பாட்டுறது கூட உதவிக்கு ஆள் இல்லை எனக்கு, ஏன்னா காலையில் தான் வருவாங்க, ஒதுங்க இடம் இல்லைண்டா. நான் அவங்கள போய் ஒரு மரத்தில் ஒதுங்கி நிற்க வச்சுவிட்டு நானும் அவரும் சேர்ந்து இரவெல்லாம் பாடுபட்டு அதை தூக்கி நிப்பாட்டி, குச்சி வச்சு தூக்கி நிப்பாட்டி செவத்துலாம் எடுத்து மறுபடியும் கட்டி சரி பண்ணி அவங்களை கொண்டு வீட்டில் உட்கார வச்சோம். விடிஞ்சிருச்சு. இரவெல்லாம் எனக்காண்டி வேலை செஞ்சுருக்கிறீங்க, நான் உங்களுக்கு கூலி கொடுக்கணும், ஒரு 100 ரூபாவது கூலி கொடுக்கணும், என்கிட்ட காசு இல்லை, இந்த 1 ரூபா தான் என்கிட்ட இருக்குது, வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அந்த முதலாளி, அந்த வீட்டு ஓனர் எனக்கு கொடுத்தார். அந்த 1 ரூபா வாங்கி பத்திரமா வச்சிருந்தேன். இரவெல்லாம் வேலை செஞ்சு கிடச்ச 1 ரூபா. நான் யாருன்னு அவருக்கு தெரியல கடைசி வரைக்கும். காலையில் வந்தா தர்பாருக்கு வந்தாச்சு, அரசாங்க தர்பார். அந்த 1 ரூபா பத்திரமா வச்சுருந்தேன். போகும்போது என்கிட்ட அந்த ஒன்று தான் ஹலாலான காசு இருந்துச்சுன்னு கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு துவா வாங்கிட்டு நான் போருக்கு போயிட்டேன். இப்போ உண்மையிலே பறக்கத்தான காசு தான் அது. உழைச்சி நியாயப்படி உழைச்சி சம்பாரித்து வந்த 1 ரூபாவில் அவ்வளோ பறக்கத்து இருக்கு. நீ அநியாயமாக அடித்து பிடிச்சி இன்னொருத்தன் காசுக்கு பேராசைப்பட்டு வாங்கின அந்த காசு ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போய் வச்சிடும். ஒரு சின்ன வலி, நெஞ்சு வலின்னா 10 லட்சம் செலவு பண்ண சொல்லுவான். கீழே தடுக்கி விட்டு கீழே விழுவ, சைக்கிளில் போய் கீழே விழுவ, கால் உடையும் 4 லட்சம் செலவாகும். தலைவலிக்கும் ஸ்கேனு கொண்டு வாங்கினா மூளையில் கொஞ்சம் கட்டி ரத்தம் கட்டி இருக்குதுங்க, செலவு பண்ணுங்க, 4 லட்சம் கொண்டு வாங்கணுவான். மொத்தமாக பிடிக்கி விட்டுருவான். எல்லாம் உன்ட்ட இன்னொருத்தன் காசுக்கு ஆசைப்பட்டேன் நான். அலைஞ்சிங்களா? அதனால மார்க்கத்தை விளையாட்டுன்னு நினைச்சுக்காது. இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் எது நேரான பாதையோ அதற்கு வழிகாட்டும். குர்ஆன் படி வாழு. நீ வாழ்வதற்குண்டான கையேடு தான் குர்ஆன், கைடு தான் குர்ஆன். அது
பாத்தியா ஓதுறதுக்கும் குரான் ஜி கத்தம் ஓதுறதுக்கு குரான் வச்சிருக்கிறாங்க. கைட் ஃபார் யுவர் லைஃப், மொத்த வாழ்க்கையுடைய கைடு. அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.